ஏன்டா இந்த கண்ட்ராவியை நிறுத்தவே மாட்டிங்களாடா. ஸோ வெல்கம் ஆல் டு மணி இஸ் யூஸ் கைஸ். லைவ் அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ ஆரம்பிச்சிட்டானே நண்பர்களே, நம்ம விஷால் அவர்களும் தர்ஷிகா அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் என்ன நினச்சோமோ எப்பயுமே ஒரு ராத்திரி ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இன்றைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு 2 பேரும் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருக்காருங்க. என்னடா 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறது நீங்கள் சொல்கிறது புரியுது. பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு வெளியே கதவு வந்துட்டு அந்த லிவிங் ஏரியா டோரும் லாக் பண்ணிட்டாங்க, வெளியே கார்டன் ஏரியாவும் லாக் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் நாளைக்கு டாஸ்க், வீக்லி டாஸ்க்கு எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் டாஸ்க் அப்படின்றது கேட்குறது புரியுது. ஸோ என்ன டாஸ்க்கு, என்ன விஷயம், என்னெல்லாம் இருக்க போகுதுன்றது நான் ஆல்ரெடி சொல்லணும். அந்த சொன்னதுலேயே நிறைய மாடிஃபிகேஷன், நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க யோசிச்சு. அது வந்துட்டு டீம் பிளான் பண்ணும்போதே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. லைக் வந்துட்டு இப்போ நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்க கண்டென்ட்டுக்கு வரும். என்னடா இவங்க என்ன 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. தர்ஷிகாவும் விஷாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தர்ஷிகாரனா படுத்துட்டு இருக்காரு பெட்டில், இவர் என்னன்னா நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு திருப்பி பேசினா கண்டிப்பாக பேசுகிறாங்க நண்பர்களே. எனக்கு என்னன்னா இந்த வீட்டில் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வழக்கமாக நம்ம விஷால் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காப்புல. நம்ம தர்ஷிகா என்ன பண்ணுறாங்க வந்துட்டு அப்படி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ட் அங்கே வெளியே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு தர்ஷிகா அவர்கள் காலைல வந்துட்டு பவித்ரா அவர்கள் ஒரு அட்வைஸ் போட்டிருப்பாங்க. என்ன அட்வைஸ் போட்டிருப்பாங்கன்னா, தர்ஷிகா நீ வந்துட்டு இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டு விஷாலோடையே இருக்கிறதுனால உனக்கு கேம் வந்துட்டு கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிவிட்டு நீ வெளியே கூட போயிட்டு என்னாலும் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஏதோ வந்துட்டு நீ வெளியே கூட போய் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமை நீ ஃபோக்கஸ் பண்ணு, விஷாலோட இருக்கிறதுனால உனக்கு நிறைய இதாகுதுன்னு சொல்லி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம், லைவில் பார்த்துருக்கலாம். ஆட்கள் எல்லாருமே பார்த்துனா எப்படி சொல்லி வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இதை சொன்னது வந்துட்டு விஷால்கிட்ட, அது சொன்னதுனால அவங்களுக்கு இதாச்சா என்னன்னு தெரியல. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு விஷால்கிட்ட கேட்குறாங்க, நான் இப்போ எவிக்ட் ஆனா விஷால், நீ வந்துட்டு என்கிட்ட இப்போ எப்படி பார்க்குறியோ, என்கிட்ட எப்படி பழகுறியோ, வெளியே வந்து ஒரு 30 நாள் கழிச்சும் அதேமாரி விஷாலாக தான் இருப்பியா, இல்லை வேறு மாதிரி மாறிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விஷால் உடனே சொல்கிறாப்புல, இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன், நான்லாம் மாற மாட்டேன், என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம விஷால். எனக்கு இந்த வீட்டிலே ஒரு 3 பேர் ரொம்ப க்ளோஸான, ரொம்ப ஒரு வைப்பான ஆட்கள், என்னை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னால் 3 பேர்னால் அதில் நீ ஒன்று, அருண் ஒன்று, சத்யா ஒன்று. நீங்கள் 3 பேர் தான் வந்துட்டு என்னை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு இங்கே இருக்கணும், 30 இல்லை எத்தனை நாள் ஆனாலும் நான் வெளியே வந்தோம் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க கிரிஞ்சு கண்டா என்ன தாங்க முடியலடா. வேறு 12ஆம் தேதி வேறு அவங்களுக்கு பர்த்டே நண்பர்களே, நம்ம தர்ஷிகா அக்காவுக்கு பர்த்டே. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிற காத்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியலை. என்னது செய்ய நான். ஸோ ரொம்ப கிரிஞ்சு கண்டென்ட் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு கைஸ். நான் வந்துட்டு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். நான் வந்துட்டு லைவ்லேயே சொல்லியிருப்பேன், எல்லா அப்டேட்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது வீடியோஸில். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது எல்லாருமே லைக்கு, சப்ஸ்கிரைப் தான், அதை பண்ணிவிடுங்க. ஸோ இதை தான் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனியான ஒரு செட் ஆஃப் ரூமே கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்து ரூமில் எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ரூமில் இவங்க 2 பேர் மட்டும்தான் தான் இருக்காங்க. பேசிகிட்டு இருக்காங்க, உட்காந்து பேசுகிறாங்க, நின்று பேசுகிறாங்க, ஏதோ பண்ணிட்டு பேசுகிறாங்க. என்னத்த சொல்லு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 2 பேர் கிரிஞ்சு கண்டென்ட்டை பற்றி, தர்ஷிகா மற்றும் விஷால் கிரிஞ்சு கண்டென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பேசுனதையே பேசுகிறாங்க நண்பர்களே, பேசுனது எனக்கு இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றவார். அடுத்த நிமிஷம் பார்த்தா நம்ம விஷால் அவர்களே போய் கட்டி விட்டுப்பார், இப்படி ஆக்ட் பண்ண, அப்படி ஆக்ட் பண்ணாத, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு. ஸோ இவங்க 2 பேர் கிரிஞ்சு கண்டென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் நான் பேசுனது உங்களுக்கு என்ன நியூஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேக்கா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, குட் பை கைஸ்.